அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 12/7/2024 ஆணி மாதத்தின் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆஷாட நவராத்திரியின் 7ஆம் நாள், ஆணி திருமஞ்சனம். அம்பாளுக்கு உகந்த இந்த நாள்ல வாராகி வழிபாடு செய்யறவங்க முதல்ல செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் என்ன, இந்த பதிவுல பார்க்கலாம். அடுத்த பதிவுல வழிபாட்டு முறை, வழிபட வேண்டிய நேரம், வைக்க வேண்டிய பிரசாதம் பற்றி நான் இன்று இரவுக்குள்ள பதிவு செய்றேன். எப்பவுமே நம்ம வழிபாட்டை தொடங்கும் போது முதல்ல தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சிடணும். தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் போது பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த தாந்திரிக பரிகாரமானது நம்ம செய்யும் போது உடனடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை உடனடியாக எடுக்க ஆரம்பிக்கும். ஆணி திருமஞ்சன நாள்ல தவறாம உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல போய் சிவ வழிபாடு செய்யுங்க. நடராஜருக்கு நடக்க இருக்கும் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த நாள்ல காலை எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், முதல்ல நல்ல நிலைவாசல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு வச்சு மாவிளை தோரணம் பண்ணி நிலைவாசல்ல பிரம்மமுகூர்த்த நேரத்துல தீபம் ஏத்தி நிறை சொம்புல தண்ணீர் வச்சு உருளி பாத்திரம் இருந்தா உருளி பாத்திரத்துல பூக்கள் எல்லாம் போட்டு எடுத்து வைப்போம். இதைதான் நம்ம எப்பவுமே கடைபிடிக்கிற ஒரு விஷயம். ஒரு சிலர் வீட்டுல இதுல எலுமிச்சம்பழத்தை 2ஆக அறுத்து ஒரு புறம் மஞ்சளும் ஒரு புறம் குங்குமமும் வச்சு 2 பக்கமும் வைப்பாங்க. இது போக நீங்க எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டிய ஒரு தாந்திரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலைவாசலுக்கு நீங்க மஞ்சள் பூசுறீங்க இல்லையா, அதற்கு பதிலா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும். உங்க வீட்டுல பஞ்ச கவ்யம் இருந்தது அப்படின்னா பஞ்ச கவ்யத்துல மஞ்சத்தூளை கலந்து பூசணும். பஞ்ச கவ்யம் எங்க வீட்டுல இல்லைங்க அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க. ஒரு சிறிய கிண்ணத்தை எடுங்க. சிறிய கிண்ணத்தை எடுத்து அதுல 1 ஸ்பூன் பால் ஊத்துங்க. கொஞ்சமா தயிர் ஊத்திக்கோங்க. பன்னீர் இருந்தா கொஞ்சம் பன்னீர் ஊத்திக்கோங்க. பன்னீர் இல்லை அப்படின்னா கொஞ்சமா தண்ணீர் ஊத்திட்டு, அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு ஏலக்காயை நல்லா பவுடர் பண்ணி, நல்லா தட்டி பவுடர் பண்ணி அந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் இருந்தா சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாம் நல்லா கலக்கி, பஞ்சகவியம் இருந்ததுன்னா பஞ்சகவியம் மஞ்சத்தூள் மட்டுமே போதும். இல்லாத பட்சத்துல இப்ப நான் சொன்ன பொருட்கள்லாம் நல்லா கலந்து இதை முதல்ல நிலைவாசல்லையும் நிலை கதவுடைய மேல்புறத்திலையும் தடவணுங்க. இப்படி செய்யறதுனால குலதெய்வ வசியம் உண்டாகும். குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இந்த ஆணி திருமஞ்சன வெள்ளிக்கிழமை நாள்ல காலையில முதல்ல இந்த தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு நிலைவாசலை அலங்கரித்து நிலைவாசல் தீபம் ஏற்றி உங்கள் வழிபாட்டை தொடங்கினால் நீங்கள் அன்று என்ன விஷயத்துக்காக வழிபாடு செய்றீங்களோ அது ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் ஒரு முக்கிய குறிப்பு, தினம் ஒருவருக்கு மட்டுமாவது உணவளிக்க முன்வாருங்கள். நீங்க பங்களிக்க விரும்புனீங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.